அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பச்சை கற்பூரம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். பெருமாள் கோவிலில் தரக்கூடிய தீர்த்தம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். காரணம் அதில் கலக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரம் தான். இந்த பச்சை கற்பூரத்தை நாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய 10 விதமான நன்மைகள் என்ன? இந்த பச்சை கற்பூரத்தின் மூலம் பல்வேறு விதமான நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது. ஆனால் அது எப்படி எந்த அளவு சாப்பிடணுன்றது ரொம்ப முக்கியம். அதே சமயம் இந்த பச்சை கற்பூரத்தை சாஸ்திர ரீதியில் ஒரு எளிமையான செயல்முறை மூலம் மகாலட்சுமியும் செல்வத்தையும் அதிகமாக ஈர்க்க முடியும். ஏன் நாம் நினைத்தவரையே வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. பச்சை கற்பூரத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பச்சை கற்பூரம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக நம்ம பூஜை அறையில் இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் என்பது டர்ஃபைன் என்ற எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு செயற்கை முறையான கெமிக்கல் மூலம் உருவாக்கப்படக்கூடிய கற்பூரம். ஆனால் இந்த பச்சை கற்பூரம் என்பது இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுது. அதுவும் கற்பூர மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னமோன் கேம்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்திலிருந்து தண்டு, கிளை மற்றும் வேர்கள் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு இயற்கையான எண்ணெய் பொருள் இந்த கற்பூரம். அதுவும் பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நீராவி வடிகட்டுதல் என்ற முறையின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு படிகம் தான் இந்த பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை சாப்பிடக்கூடிய இனிப்பு பொருளை சேர்ப்பாங்க. தெய்வீக அம்சம் கொண்டதால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டில், பிரசாதத்தில், தீர்த்தத்தில் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் எல்லா பெருமாள் கோவிலையும் தீர்த்தத்தில் இதை சேர்ப்பாங்க. இந்த பச்சை கற்பூரம் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் பல்வேறு விதமான நோய்களிலிருந்து காப்பாற்றுது. என்னென்ன நன்மைகள், என்ன மாதிரியான நோய்கள் இருந்து நமக்கு பயனளிக்குது அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முதல் நன்மையாக இந்த பச்சை கற்பூரமானது சளி தொல்லை, சைனஸ், அலர்ஜி மற்றும் சுவாச கோளாறுகளை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. இதன் மனத்தை நுகர்வதன் மூலம் மூக்கடைப்பிற்கு சிறந்த ஒரு நிவாரணமாக செயல்படுது. எப்படி இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினா நமக்கு இதுபோல் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை ஒரு மெல்லிய துணி அல்லது ஒரு கைக்குட்டையில் முடிந்து கொள்ள வேண்டும். இதை அவ்வப்போது நுகர்ந்து வர சளி தொல்லை, மூக்கடைப்பு, ஒற்றை தள்ளுவலி மற்றும் சுவாச கோளாறுகள் முற்றிலுமாக குணமாகும். மேலும் இந்த பச்சை கற்பூரத்தை சிறிதளவு எடுத்து ஒரு ஸ்பூன் மேலே வைத்து சூடாக்கி திரவமாக்கி அந்த திரவத்தை வெதுவெதுப்பாக இருக்கும்போது குழந்தைங்களுடைய மூக்கில் தடவி வந்தோம் அப்படின்னா சளி பிரச்சனை, மூக்கடைப்பு பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும். இந்த பச்சை கற்பூரம் என்பது ஒரு சிறந்த கிருமி நாசினியாக பயன்படுது. எப்படின்னா, இந்த பச்சை கற்பூரமானது இயற்கையாகவே பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு கொண்டது. இதனால் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா, பூஞ்சைகளை அழித்து நமக்கு ஒரு சிறந்த கிருமி நாசினியாக இது செயல்படுது. கிருமி நாசினியாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா தேவையான அளவு எடுத்து நல்லா அரைச்சி தண்ணியில் கலந்து நீங்கள் உடம்பு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்பாக இது செயல்படும். மூன்றாவது நன்மையாக செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இந்த பச்சை கற்பூரத்திலிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு வாசனை செரிமான அமைப்பை பலப்படுத்தி வாயு தொல்லை, அமிலத்தன்மை, அஜீரணம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். அந்தளவுக்கு சிறப்புத்தன்மை இந்த பச்சை கற்பூரம். இந்த செரிமான மண்டல ஆரோக்கியத்திற்கு இந்த பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, பச்சை கற்பூரத்தை அரிசி அளவு அல்லது ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை தூளாக்கி அதை தேன் அல்லது நாட்டு சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா கவனிச்சுக்கிங்க, அரிசி அளவு தான் நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கணும். அந்த அளவு எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதுமான நன்மைகள் கிடைக்கும். இந்த முறையின் மூலம் நமக்கு அஜீரண சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். நான்காவது நன்மையாக இந்த பச்சை கற்பூரமானது உடல் வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக செயல்படுது. மூட்டு வலி, வாத நோய் போன்ற பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி பயன்படுத்தினா நம்மளுடைய மூட்டு வலி, வாத நோய் சரியாகும் அப்படின்னா, தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை கலந்து சூடாக்கி வெதுவெதுப்பான நிலையில் மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூட்டு வலி, வாதம் போன்ற பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாகும். இந்த பச்சை கற்பூரமானது நம்ம தேவையான அளவு தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கோவிலில் தீர்த்தமாக தராங்க இல்லையா, அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை அளித்து மன அமைதிப்படுத்தி மன அழுத்தம் மற்றும் சோர்வை சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை கொண்டு தான் இந்த பச்சை கற்பூரம். அடுத்த நன்மையாக
கால் பாத வெடிப்பு உள்ளவர்கள் இதனை தடவி வர கால் பாத வெடிப்பு முற்றிலுமாக குணமாகும். எப்படி தடவினோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெயில் தேவையான அளவு பச்சை கற்பூரம் போட்டு அதை நல்ல வெதுவெதுப்பான நிலையில் நீங்கள் பாத வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களை தடவினீங்க அப்படின்னா பாத வெடிப்பு முற்றிலுமாக குணமாகும். அது மட்டும் இல்லாமல் சேற்றுப்புண் உள்ள இடத்திலும் இந்த கலவையை பூசி வந்தீங்க அப்படின்னா சேற்றுப்புண் குணமாகும். அரிப்பு, சிரங்கு உள்ள இடங்களில் தேங்காய் எண்ணெயில் கலந்த இந்த பச்சை கற்பூரத்தை தடவி வர அரிப்பு, சிரங்கு போன்றவைகள் முற்றிலுமாக குணமாகும். ஏன்னா இது ஒரு சிறந்த கிருமி நாசினியாக பயன்படுது. பல் மற்றும் ஈர்களில் ஏற்படக்கூடிய வலி பிரச்சனைக்கு பச்சை கற்பூரம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. கிராம்புடன் பச்சை கற்பூரம் சேர்த்து பல் வலிக்கக்கூடிய இடங்களில் வைத்துக்கொள்வது பல்வலிக்கு நிவாரணம் அளிக்கும். பல் துலக்கும் போது கூட நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 9வது நன்மையாக, உணவில் சேர்க்கப்படும் போது இந்த பச்சை கற்பூரமானது உணவுப் பொருட்கள் கெடாமல் நீண்ட நாட்கள் வைத்திருக்க உதவுகிறது. மேலும் உணவில் பூஞ்சைகள் வராமல் தடுக்கவும் இது பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா இது பூஞ்சை எதிர்ப்பு பண்பு கொண்டது. வீமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பூரமானது நமக்கு ஏற்படக்கூடிய தாகத்தை தணித்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. இந்த பச்சை கற்பூரத்தை வெளிப்புறமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சிறிதளவு பயன்படுத்தினால் போதுமானது. அதே சமயம் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் உட்கொள்கிறீங்க அப்படின்னா மிக மிக சிறிய அளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதுவும் அரிசியின் அளவாக இருக்க வேண்டும். அடுத்து, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உட்கொள்வதற்கு முன்பு டாக்டருடைய ஆலோசனை பெற்ற பிறகு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உடலில் காயங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த பச்சை கற்பூரத்தை நேரடியாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நச்சுத்தன்மை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பச்சை கற்பூரத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், என்ன மாதிரியான நோய்களிலிருந்து விடுதலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சாஸ்திர ரீதியில் இந்த பச்சை கற்பூரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நம்ம செல்வத்தை ஈர்க்க முடியும், மகாலட்சுமியை வசியம் செய்ய முடியும், நினைத்தவரே வசியம் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயமாக மகாலட்சுமியுடைய அருளையும் மகாலட்சுமி எப்படி வசியம் செய்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது மகாலட்சுமிக்கு உகந்த விசேஷமான நாட்களில் இந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு நெய்வேத்தியம் செய்வதும், இந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு தீபாராதனை காட்டுவதும், இந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு காமாட்சி விளக்கு ஏற்றுவதும், இதுபோல செயல்கள் மூலம் பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் தூபம் காட்டும்போது கூட பச்சை கற்பூரம் போட்டு தூபம் காட்டினீங்க அப்படின்னா பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை பரவும். இவ்வாறு நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில், பூஜை அறைகளில் பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை அதிகரிக்கும் போது மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய சக்தியும் அதிகரிக்கும். இதனால் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் மகாலட்சுமி கடாட்சம் பரவிருக்கும் என்பது நம்பிக்கை. பொதுவாகவே இந்த பச்சை கற்பூரம் என்பது மகாலட்சுமி அம்சம் கொண்டதாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை கற்பூரமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக நம்பப்படுவதால் நீங்கள் பணம் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ, பீரோ, கல்லாப்பெட்டி, லாக்கர், பர்ஸ், இது போல் இடங்களை இந்த பச்சை கற்பூரத்தை நேரடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இது பணத்தை அதிகமாக ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான நல்ல நறுமணமானது நம்மளுடைய மனதிற்கு நல்ல நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதை சாதகமாக வைத்திருக்கக்கூடிய பாசிட்டிவான அதிர்வெண்களை உருவாக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை இது தர உதவும். இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டினுடைய பூஜை அறையில் வைப்பதன் மூலமும் நிலைவாசலில் வைப்பதன் மூலமும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை இது நீக்கும். வீட்டிற்கு தீய சக்திகளே அண்டவிடாமல் இது தடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை இது அகற்றும். கந்திஷ்டி, பில்லி, சூன்யம், யாவல் இது போல விஷயங்களை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பச்சை கற்பூரத்தில் இருப்பதாக நம்பப்படுது. பணத்தை வசியம் செய்வதற்கும் செல்வத்தை அதிகரிப்பதற்கும் குபேர மூலையான தென்மேற்கு மூலையில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைப்பது பண விரயத்தை குறைக்கும், செல்வத்தையும் பணத்தையும் மென்மேலும் அதிகரிக்கப்படும் என்பது வாஸ்துவின் நம்பிக்கை. பொதுவாக பெருமாள் கோவில்களில் அல்லது அனைத்து கோவில்களிலும் பிரசாதம், தீர்த்தங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை கலந்து மக்களுக்கு கொடுப்பாங்க. இதன் மூலம் கடவுளுடைய ஆசீர்வாதமும் தெய்வீக அம்சமும் நல்ல ஒரு மனநிறைவும் அவங்களுக்கு ஏற்படும். இந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளும் சாஸ்திரத்தில் இதுபோல பல்வேறு விதமான நன்மைகளும் கொண்ட பச்சை கற்பூரத்தை நாம் நினைத்தவரை வசியம் செய்வதற்கு திங்கட்கிழமை சந்திர ஓரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை, அந்த ஓரை நேரங்களில் நீங்கள் யாரை வசியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார நினச்சிக்கிட்டு பச்சை கற்பூரத்தை வலது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சந்திர பகவானையும் சுக்கிர பகவானையும் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா அவங்க மனசில் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். கூடிய விரைவில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம் குறைந்து உங்கள் மீது அன்பும் ஆசையும் ஏற்பட்டு உங்களால் அவர்களை வசியப்படுத்த முடியும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.